வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளை வெளியிடுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கு வணக்கங்கள். 2 ஆண்டுகளுக்கு மேலாக என் கதைகளை ரசித்து மகிழ்ந்து எனக்கு பெருமை சேர்க்கின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், உங்களுக்குரிய சிறுகதையானது புதைத்து விடு என்பதாகும். எதை புதைத்தல் வேண்டும்? புதைத்த பொக்கிஷம்தான் என்ன? நல்லதா கெட்டதா? இக்கதை கூறுவதென்ன? கதைக்குள் செல்வோம். ஓர் முறை அதிகாலை இளஞ்சூரிய கதிர்கள் நிலங்களில் படிந்தது. அப்போது விவசாயி விஷால் என்பவர் தன் நிலத்தில் நல்ல விதைகளை மட்டும் ஊன்றிக்கொண்டிருந்தார். கழுத்தில் துண்டும் இடுப்பில் சிறு கட்டம் போட்ட லுங்கியுடன் அமர்ந்தபடி தன் வேலையை தொடர்ந்தார். எதையெதையோ நினைத்து சிரித்த முகத்துடன் உலகினை ஒப்பிட்டு பார்த்து தன் தோட்டத்து வேலையில் கருமமே கண்ணாயினார் என்பது போல் மூழ்கியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும், கவனச்சிதைவு இல்லாமல். அப்போது கவலையுடன் கருத்து பரிமாற்றம் செய்வதற்காகவே ஓடோடி வந்தார் ஒரு நண்பர். அவர் பெயர் பழனி ஆகும். பழனி என்பவர் அவர் நண்பர். தன் தலையில் முண்டாசுடன் தோட்டத்தில் அங்கே விஷாலை கண்டதும் பெருமைப்பட்டு தொங்கிய முகமானது இப்பொழுது பொங்கிய முகமாக மாறி கவலைகள் மாறி வரவழைத்த சிரிப்புடன் விஷாலை வணங்கி நின்றார். சிரித்த முகத்துடன் விஷாலிடம் நட்பும் பாராட்டினார் பழனி. என்னப்பா பழனி, உனது உடலும் உள்ளமும் நலம்தானே என்றார் விஷால். அதற்கு பழனியோ, அப்பப்ப விஷால், ஏதாவது எனக்கு ஒரு தொந்திரவு விபரீதம் வந்துவிடுகிறது என் வாய்ச்சொல்லால் என்றார் பழனி. உன்னைப்போல் வாயையும் கைகால்களையும் கட்டிக்கொண்டு சும்மாவே என்னால் இருக்க முடியவில்லை நண்பா. தேவையில்லாமல் அடிக்கடி மிகவும் நல்லவனாய் மாறிவிடுகின்றேன். யார் இந்த உலகில் எதிரி, யார் நண்பன் என்று கூட எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எனது சொந்த எல்லா இரகசியங்களையும் கூட அவர்களிடத்து நம்பி போட்டு உடைத்து விடுகின்றேன். அவர்களும் என்னை நம்பி எனக்கு நேர்வதையெல்லாம் என் வாய்வழி பெற்று விடுகிறார்கள். நானோ யாரிடமாவது சொல்லி இறக்கி வைத்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது என்ற தொனியில் இருந்து விடுகின்றேன். எதையும் ஒழிவு மறைவு இல்லாமல் பிறரிடம் சொல்லிவிடுவது எனது கெத்தான வழக்கமாய் போய்விட்டதை நீயும் அறிவாய் விஷால். நீ அடிக்கடி எனக்கு புத்தி சொல்வாய் அல்லவா? கண்ணால் கண்டதை மண்ணால் மறையென்பாய். ஆனால் நண்பா, நான் அதை பொருட்படுத்தாமல் நாளும் முரட்டுத்தனமாய் அதை கவனிக்காமல் இருந்துவிட்டேன். அதன்படி நடக்காமல் இருந்துவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னிடம் அதற்காக மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்திட உன் வழி ஒரு உபாயம் உத்திரவாதம் பெற்றிடத்தான் குழம்பிக் கொண்டிருந்த நான் கொளவடையானிலிருந்து நேற்றுதான் உனது கிராமத்துக்கு வந்து சேர்ந்தேன் நண்பா. உன்னை இன்று சந்தித்ததில் மகிழ்ச்சியப்பா என்றிட, என்னப்பா பழனி, நீண்ட பிரசங்கமே செய்ய ஆரம்பித்து விட்டாய். நின் குடும்ப செய்தி ரகசியங்களையும் சேர்த்து தினம் யாரிடமாவது சொல்லி மாட்டிக்கொண்டாய் போல் உள்ளதே. உன் பேச்சு அதை காட்டுகிறதே. நீ நல்லவன்தான் என்பதை நிரூபிக்க இப்படியா செய்வாய்? அமைதியாய் இருந்தாலே போதுமப்பா. யார் உன்னிடம் கேட்டார்கள் உன்னை பற்றி? நீயாக ஏன் சொல்லுகின்றாய்? உன்னை யாரும் வெளிப்படையாய் பாராட்டிவிட மாட்டார்கள் நீ சொல்வதிலிருந்து. உன்னிடம் உன் செய்திகளையெல்லாம் மற்றவர்கள்
கறந்து கறந்து வாங்கி வாங்கி பிறகு அவர்கள் நண்பர்களுக்கோ சொந்தங்களுக்கோ அதை விற்று விடுவார்கள். சொல்லி சொல்லி காட்டி உன்னை போகவிட்டும் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நீ அறியாமல் நையாண்டியும் கேலியும் செய்வார்கள் நண்பா. அது உனக்கு தெரியாதா என்ன? அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுதுதான் உன் மரமண்டைக்கு அது உரைத்துள்ளது போலும். பரவாயில்லை. உன் கவலைக்கும் குழப்பத்திற்கும் காரணத்தை அறிந்து கொண்டேன். உனது ஊர் பெயரும் கொழவடையான் என்பதால் என்ன செய்வாய் பழனி? பாவம் நீ. ஒன்று மட்டும் சொல்கின்றேன், உன்னைப் போலவே உன் ஊர் பெயரும் உள்ளது. உனது ஊர் பெயர் கொழவடையான் என்று சொல்வது கூட தவறு பழனி. அதற்கு உண்மை விளக்கம் என்ன தெரியுமா? குழைவு அடையான் என்பதுதான் குழைவடையான் என்று சொல்ல வேண்டியதை கொழவடையான் என்று வழக்காகிவிட்டது. அப்படி இருக்க நீ மனதால் உன் ஊர் பெயர் குழைவு அடையான் போல குழைவு அடையாமல் இருக்கலாம் அல்லவா? யோசித்து செயல்படலாம் அல்லவா? எதை புதைக்க வேண்டும், எதை வெளியிட வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்ன? நீ உன் இரகசியத்தையும் பிற இரகசியத்தையும் மற்றவிடம் வெளியிட்டால் உன் உதடுகள் அப்படியும் இப்படியும் அசைந்து விட்டால் நண்பா, வெளி உலகு சிரிக்கத்தானே செய்யும், கேலி செய்யுமே. பிறகு நன்மை என்கின்ற நல்ல பயிர் எப்படி வளரும் உனது மனமாகிய தோட்டத்திலும்? பார்த்தாயா நண்பா, நான் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் பார்த்தாயா? தோட்டங்களில் விதையை ஒவ்வொன்றாக எடுத்து ஆழமாக எனது நிலத்தில் நல்லவற்றை மற்றும் வெளியே தெரியாமல் புதைத்து ஊன்றி விடுவதன் பார்த்தாயா? அப்படி ஊன்றி விடுவதனால்தான், வெளிக்காட்டாமல் இருப்பதால்தான் என் பயிரும் நல்லபடியாக வளர்ந்து சந்தைக்கு வருகிறது, என் வாழ்க்கைக்கும் உகந்ததாகிறது. அப்படி ஊன்றியபடி நல்ல பயிரை வளர்த்து நான் வெளிக்காட்டவும் முடிகின்றது. அடிக்கடி இப்படி புதைக்கப்பட வேண்டியதை எடுத்து வெளியே எடுத்து எடுத்து காட்டினால் விதைகள் வாடித்தானே போகும். அப்படித்தான் நண்பா, நாம் விதைக்கின்ற சொல் விதைகளும் தகாத சொற்களை உடனே மனதுக்குள் போட்டு புதைத்து விட வேண்டும். தகாத சொற்களை அடிக்கடி நாம் வெளியிடுவது புதைத்த விதைகளை மறைத்திட வேண்டியதை மறக்க வேண்டியதை அடிக்கடி எடுத்து வெளியே காட்டுவது போல் ஆகிவிடும். புதைக்கப்பட வேண்டிய விதைகளாம் வீட்டு இரகசியங்களையும் மற்றவர் இரகசியங்களையும் வெளியிடவே கூடாது, வெளிப்புறத்துக்கு காட்டவே கூடாது. நம் மனதுக்குள் புதைத்து விடுவதே நன்மை பயக்கும் என்று தன் தொழில் வழியே விசால் நண்பன் பழனியின் குறைகளையும் சேர்த்து வெளியே தெரியாமல் இருக்க மண்ணில் புதைத்து காட்டி விதைகளை வெளிக்காட்ட வேண்டாம் என்று உணர்த்தி பழனியை சிறந்த ஒரு ஞானப்பழமாக்கினான் விசால் என்பதே இக்கதை. எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது, புதைக்கப்பட வேண்டிய தேவையற்ற செய்திகளையெல்லாம் வெளிக்காட்டுதல் கூடவே கூடாது, நன்மையும் பயக்காது என்பதை அறிவோம். புதைக்க வேண்டியதை புதைப்போம். வாழ்க வளமுடன்.